ஆன் சேஞ்ச். ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைலு ஆன் சேஞ்சில் ஒரு கோடிங் எழுதியிருக்காங்க. ஃபைல் ரீடர். ஓகேவா, நியூ ஃபைல் ரீடர் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபைல் ரீடர் அப்படின்றது ஒரு மெத்தடு, இதை வச்சு எழுத போறோம். ஓகேங்களா, ரீடர்ல ஆன்லோட் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா எதுக்காக இமேஜ் டேக் வந்துச்சு? எனி ஐடியா? ப்ரிவ்யூ காமிக்கிறதுக்காக. புரியல. இல்ல அந்த ப்ரிவ்யூவை டிஸ்ப்ளே பண்றதுக்கா? ப்ரிவ்யூவை டிஸ்ப்ளே பண்ணணும். இப்ப நான் எடுத்துட்டேன். ஃபைல் டைப் அப்படின்றது டேட்டாவை எடுக்கிறதுக்கு. ஓகேவா, இமேஜ் அப்படின்றது அந்த எடுத்த டேட்டாவை ஷோ பண்ணி காட்டுறதுக்கு இது. ஓகேங்களா, இத அவுட்புட் அப்படின்ற ஒரு ஐடி வச்சுக்கிறாங்க. எதுக்காக ஐடி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஐடிக்கு சோர்ஸ் செட் பண்றதுக்கு. ஓகேங்களா, இங்க வைக்க கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹை லெவல்ல யோசிக்கணும். இது ஆன் சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போது, ஓகேங்களா, ஆன் சேஞ்ச் பண்ணும்போது இதுக்கு எடுக்கிற சோர்ஸை எடுத்து இதுல செட் பண்ணி விடணும். ஓகேவா, ஐடியை வச்சு கெட் எலிமெண்ட் பை ஐடி டாட் சோர்ஸ். உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில ஜஸ்ட் வேல்யூ மட்டும் தான் எடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. என்ன எடுக்கலாம்? ஐடி எடுக்கலாம், ஸ்டைல் எடுக்கலாம், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, என்ன டைப் அப்படின்றது எடுக்கலாம். சோ எனக்கு இமேஜ்ல என்ன வேணும் அப்படின்னா சோர்ஸ் தான் வேணும். ஓகேங்களா, இந்த சோர்ஸை நான் எடுத்துக்க போறேன். எப்ப அப்படின்னா ஆன் சேஞ்ச் பண்ணும்போது. ஓகேவா, ஆன் சேஞ்ச் பண்ணும்போது லோடு ஃபைல் இருக்கு, எடுத்துக்குவோம். ஆன் சேஞ்ச்ல லோடு ஃபைல் ஈவென்ட்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அது என்ன ஈவென்ட்? இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஈவென்ட், இந்த ஈவென்ட் என்ன பண்ணும்? ஈவென்ட் என்ன பண்ணும்? ஒரு ஆக்ஷன் நடக்கும். புரியல. ஒரு ஆக்ஷன் இல்லையே, நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஈவென்ட்ல ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் அப்படின்னு இந்த அசோசியேட் ரோல என்னென்னா இருக்கோ அது எல்லாத்தையுமே இது எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, வேல்யூ எடுக்கலாம். ஓகேவா, இதுக்கு இப்ப ஃபைலுக்குன்னு என்ன இருக்கு அப்படின்றது, இப்ப டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நம்ம வேல்யூ எடுக்கணும். ஓகேவா, ஃபைலுக்குன்னு தனியா ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபைல் மெத்தடுக்கு மட்டும் டிஃபரெண்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப ஒரு மெத்தட் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த மெத்தட்ல இந்த ஸ்கிரிப்டை மட்டும் காப்பி பண்ணி போட்டு லோட் ஃபைல், லோட் ஃபைல் ஈவென்ட். ஓகேவா, ஈவென்ட்ல என்ன நடக்குது, என்ன நமக்கு வேணும், அதை மட்டும் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுதான் நமக்கு தெரியும் டார்கெட், இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஓகேவா, டார்கெட்ல இதுல ஈவென்ட்ல டார்கெட்ல நம்ம நார்மல் இன்புட் டைப் டெக்ஸ்ட்டுக்குனா என்ன எடுப்போம்னா வேல்யூ எடுப்போம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபைல் அப்படின்னவே நம்ம ஃபைல்ஸ் சம்பந்தப்பட்டமா ஃபைல்ஸ், இந்த ஃபைல்ஸ்க்குள்ளாரதான் இந்த ஃபைல்ஸ் என்ன ஒரு டேட்டா டைப்பா இருக்கு, ஃபைல்ஸ் என்ன டேட்டா டைப்பா இருக்கு, ஆப்ஜெக்ட். இது 0ன்னு இருக்கு, அரேவா இருக்கு. இதுல நான் செலக்ட் பண்ற இமேஜோட நேம் வருது, நேம் இருக்கு. லாஸ்ட் மாடிஃபை டேட் இதெல்லாம் விட்டுருங்க. சைஸ்,
யாரும் கேட்டிருந்தாங்க. ஆனா இவ்வளவு சைஸ் தான் இருக்கணும்னு, இத்தனை MB அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துச்சுங்களா சைஸ், இது KB கணக்குல இருக்கும். இதை நீங்க எத்தனை இது டைப் இமேஜ் ஜேபக், ஓகேங்களா, இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அப்படின்னா எந்த இடத்துல இருந்து கிடைக்குது அப்படின்னா ஈவென்ட்ல டார்கெட்ல ஃபைல்ஸ், இதுல நமக்கு அந்த டேட்டா கிடைக்குது. கிடைச்சிருச்சா? இமேஜ் இது எல்லாமே கிடைச்சிருச்சு. சரி, இப்ப கிடைச்சதை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா என்னுடைய விஷயத்துக்கு நான் மாத்திக்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஓகே ஃபைல் ரீடர். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கிற டாக்குமெண்ட் அப்படின்னா இதுதான் ஒரு டாக்குமெண்ட். இந்த ஒரு பேஜ் இருக்குல்ல, இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஃபைலை ரீட் பண்றதுக்கு இந்த ஃபைல் ரீடர், இது டிஃபால்ட்டா ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற மெத்தட். ஓகே, ஆனா இது எப்படின்னா வந்துச்சு, இது இந்த மெத்தட் எங்கன்னா அப்படின்னா வேலிடேட் லாகின் ஃபார்ம் அப்படின்றது நம்ம எழுதுற மெத்தட். இது ஜாவாஸ்கிரிப்ட்லயே எழுதி வச்சிருக்கிற மெத்தட். இந்த மெத்தட் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபைல்ஸை ரீட் பண்ணி நமக்கு எப்படி வேணுமோ அப்படி அது வேலையை காட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதுக்குள்ள நான் எழுதல, அவங்க எழுதி வச்சிருக்காங்க, இதோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொல்றேன். ஓகே, ரீடர் ஆன் லோட், இது நீங்க லோட் பண்ணதுக்கு அப்புறமே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி என்ன செய்யறாங்க அப்படின்னா ரீடர்ல இந்த அவுட்புட்ல இருக்கிற, இங்க இருக்க அவுட்புட்ல என்னுடைய சோர்ஸ்ல ரீடரோட ரிசல்ட். ஓகேவா? இந்த ரீடர் ரிசல்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இமேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறது. ஓகேங்களா? நம்ம இருக்கிற டேட்டாவை ரீடர்ஸ் டேட்டா யூஆர்எல் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்கிற இந்த விஷயத்த, ஓகேவா, ப்ரௌசர் பாக்குற மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இப்ப பாருங்க, நான் இது வரைக்கும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனாலும் ஓகே, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இது பேசிக்கா எப்படி பண்றாங்க, அந்த ப்ரிவ்யூ எப்படி காட்டுறாங்க அப்படின்னா ஃபைல் ரீடர் வச்சுக்கிறாங்க, லோட் ஃபைல் பண்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு இமேஜஸ், இது டேக் தேவை. அந்த இதுல என்னுடைய டேட்டாவை செட் பண்ணி வைக்கிறான். ஓகேவா? இதையெல்லாம் செட் பண்ணிட்டு இந்த ஃபைனலா வர டேட்டாவை என்னுடைய விஷயத்த கொடுத்துறாங்க. இதுதான் நான் கொடுக்கிற டேட்டா. ஓகேங்களா? இப்ப பாருங்க, வந்துச்சுங்களா? ப்ரிவ்யூ வந்துருச்சு. இதனுடைய ஹைட் வித்த நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னா இங்க ஓகே. ஓகே, கரெக்டா வந்து உட்காரு. ஓகேவா? இப்படி நீங்க கொடுக்கும் போதுதான் யூசருக்கு கிளீனா தெரியும். ஓகே, இது வந்து இந்த மாதிரியான நம்ம சூஸ் பண்ணது இந்த டேட்டா அப்படின்றது தெரியும். ஓகே, இதை நீங்க ஸ்டைல் எழுதுனீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல தான் இதனுடைய அவுட்புட் வரும். பேஸ் 64 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பேஸ் 64 இதனுடைய ஸ்டைல வேணா நீங்க இந்த ஆப்ஜெக்ட் ஃபிட் இப்படி போட்டு இது பண்ணிக்கலாம். அந்த ஒரு மாதிரியானது இருக்காது. ஓகேங்களா? இது ஒரு வேலை. ஓகே, நெக்ஸ்ட் இது போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் ஃபைல்ஸ் இதெல்லாம் ஓகே. ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் இது ஒரு குட்டி ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்குற ஒரு குட்டி ஸ்கிரிப்ட். இது நீங்க இது என்னன்னா இது ஃபங்க்ஷன் ஃபுல்லா ஃபங்க்ஷன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் முதல்ல பண்ணுங்க. ஓகே.
இது JPEG. Fine. இது Excel. இப்ப எனக்கு என்னன்னா JPEG, PNG, JPG, WebP, SVG, ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயம் தான் அப்லோட் ஆகணும். எனக்கு இந்த விஷயம் உள்ள வரவே கூடாது, எனக்கு அலர்ட் வரணும். எப்படி பண்ணலாம்? இங்க இருக்கிற டேட்டா வச்சு எப்படி பண்ணலாம்? டைப் வச்சுட்டு பண்ணலாம். சைஸா? டைப் ஓகே, டைப் வச்சுட்டு பண்ணலாம்ல. டைப் இமேஜ் JPG அதை மட்டும் அலோவ் பண்ணு. இமேஜ் JPG. ஓகே, இதுலயுமே ஸ்பெசிபிக்கா JPEG, PNG இப்படிதான் இருக்கணும்னு ஏதாவது பண்ண முடியுமா? ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸ்ப்ளிட் பண்ணலாமா? நான் ஏற்கனவே இதை ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நான் சொன்னேன், நிஜமாவே சொன்னேன். உங்களுக்கு வரும் ஸ்பிளிட்ன்ற ஒரு விஷயம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இங்க பாத்தீங்க அப்படின்னா நேம் பிளஸ் டைப் இந்த ரெண்டு இடமே பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதுல டாட் வச்சு ஸ்பிளிட் பண்ணிக்கணும், இதுல பேக் ஸ்லாஷ் வச்சு ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா நேமுக்கு ஒரு சில கிறுக்கனுங்க என்ன பண்ணுவாங்க, KGS டாட் 546 அப்படின்னு வைப்பாங்க. சோ நமக்கு அது ப்ராப்ளமா இருக்கும். ஆனா டைப் வந்து பாத்தீங்கன்னா அது பர்மனன்ட், ரெண்டே ரெண்டு தான் வரும், 1 2. ஓகேங்களா? சோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் செகண்ட் ஐட்டம் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்றது. சொல்றது புரியுதா புரியலையா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா டைப் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்ப நான் ஜஸ்ட் ஓகே அருள் கிட்ட நான் கேக்குறேன், அருள் இதுல ஜஸ்ட் டைப்பை மட்டும் நான் எடுக்கணும், டைப்பை மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன எழுதணும்? ஹரிஹரன், அன்னை மீரா காலேஜ். ஃபைல் 0.type. புரியல. ஹரி ஃபைல் 0.type பண்ணு. ஃபைல் டாட் டைப் பண்ணு. ஹரிதான் சொல்றியா? ஹரிஹரன் அன்னை மீரா காலேஜ். இப்ப பாத்தீங்கன்னா டைப் வந்துடுச்சு. ஓகேவா? இதுல இருந்து எனக்கு செகண்ட் ஐட்டம் மட்டும் செக் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸ்ப்ளிட் என்ன வச்சு பண்ணுவீங்க? இந்த ஸ்லாஷ் ஓகே, இப்படிதான் கோடிங்க 1 by 1 எழுதணும். ஃபர்ஸ்ட் இதுல நான் இமேஜ் டைப்பை வாங்கிக்கிறேன். எஸ், வாங்கிட்டேன். செகண்ட் அதை ஸ்ப்ளிட் பண்றேன். எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்றேன்னா பேக் ஸ்லாஷை வச்சு ஸ்ப்ளிட் பண்றேன். ஓகேவா? இப்ப இதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? ரெண்டு இது வந்துடுச்சு. இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே சொல்லிட்டேன். எனக்கு வந்து JPEG, JPG, PNG, வேற என்னது WebP, அப்புறமேட்டு SVG, GIF இது மட்டும் தான் இருக்கணும். அதை தாண்டி வந்தா எனக்கு இங்க வரவே கூடாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போட்டு, ஏன் இந்த மாதிரி போட்டு 1ன்னு போட்டிருக்கேன்? எனி கெஸ்? செகண்ட் வேல்யூ செக் பண்ணுங்க.
செகண்ட் வேல்யூ மட்டும் எனக்கு இருந்தா போதும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது நேம், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. வந்தா வா, வராட்டி போ, அவ்வளவுதான். சோ எனக்கு ஜேபிஜின்னு கிளீனா வருது. ஓகேவா? இப்ப கண்டிஷன் எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா, இஃப் image extension equal to jpg அல்லது தேவையானதை மட்டும் எழுதிக்கும். இப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு கேட் ஒண்ணு போடுறேன். ஒரு வாட்ச்மேனை வச்சுக்கிட்டு எப்பயும் போல ஒரு கேட் ஒண்ணு போடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி டைப் இருந்தா மட்டும் உள்ளார அனுப்பு. அப்படி இல்ல அப்படின்னா இப்படி நான் சொல்லிடுறேன். போகாது, பழசுதான் இங்க இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கோடிங்கு இங்கே பிளாக் பண்ணி நிறுத்துச்சு. ஓகேங்களா? அலர்ட்டுக்கு மட்டும்தான் வரும், பழசு நமக்கு சேஞ்ச் ஆகாம அப்படியே. புரியுதா? ஓகே ஓகே கிளியர். வேற எனி டவுட்? அண்ணா நம்ம இப்ப ப்ரிவியூக்கு தானே இது எழுதியிருக்கோம். அப்ப அந்த இமேஜ் செலக்ட் ஆயிருக்குமா ஆயிருக்காதுமா? இமேஜ்ல ஏதாவது ஃபைல் ஆயிருக்காது. ஓகே. அதாவது ப்ரிவியூ அப்படின்றது என்ன விஷயத்துக்கு நீ ப்ரிவியூ காட்டலாம்? செலக்ட் ஆனதுக்கு. இமேஜா இருந்தா காட்டலாம். டாக்குமெண்ட்டுக்கு எப்படி ப்ரிவியூ காட்டுவேன்? புரியுதா? டாக்குமெண்ட்டுக்கு எப்படி ப்ரிவியூ காட்ட முடியும்? அது பிடிஎஃபா தான் காட்ட முடியும். அது ஒரு பேஜ் கிளிக் பண்ணா இன்னொரு இடத்துக்கு ரீடைரக்ட் ஆயிட்டு அதை படிக்கிற மாதிரி தான் காட்ட முடியும். ப்ரிவியூ அப்படின்றது என்னன்னா, நம்ம என்ன இமேஜ் அப்லோட் பண்ணி இருக்கோம், கரெக்ட் தானே? இமேஜ் டைப்புக்கு அப்படிதான். ஒரு போட்டோ அப்படின்னா எனக்கு கிளீனா தெரியும் அது ஒரு இமேஜ், அப்படிதான் இருக்கணும் அப்படின்றது. இப்படி இருந்தாதான் அது ஒரு இமேஜ். ஓகே.